எல்லாருக்கும் வணக்கம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நம்ம அறியாத உண்மைகள் நிறையா விஷயம் இருக்கும். வெளியில் வேறு மாதிரி நினச்சிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கும். நிறைய விஷயத்தை இதில் சொல்லலாம். இதில் ஹைலைட்டாக ஒரு 5 பாயிண்ட் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 2 நபர்களை சேர்த்து விட்டால் போதும்ப்பா. பிளான் கேட்குறப்பயே அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடும். அந்த என் மச்சினே ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டேன்னா பிளான் படி லட்சமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நடக்காது. இது நம்ம அறியாத உண்மை. என்ன அப்படின்னா, 2 நபர்களை சேர்த்து விட்டுட்டா பணம் கிடைக்காது. இந்த 2 நபர்களையும் சேர்த்துட்டு அவங்கள வளர்த்தா தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மை அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். வார்த்தையிலேயே வலிமை இருக்கு. சேர்த்து அவங்கள விட்டுட்டா அவங்களும் காணாம போயிடுவாங்க. சேர்த்து கூட நின்று வளர்த்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியாம இருக்கும். 2வது பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வருமானம் இல்லை, ஸோ நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறாம இருப்போம். முதல்ல வருமானம் கிடைக்குமா, முதல்ல உழைப்பை கொடுக்கணுமா? எது கிடைக்கும், எது 2வது கிடைக்கும்? முதல்ல எங்க போனாலும் எதுல என்ன பண்ணணும்னாலும் முதல்ல நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். வேலைக்கே போனோம்னாலும் 1 மாசம் முழுக்க வேலை பார்த்து முடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சம்பளம் கிடைக்கும். விவசாயம் பண்றோம்னாக்க முதலீடு பண்ணி அதுக்குரிய உழைப்பு, அதுக்குரிய தண்ணி எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து பலன் கிடைக்கும். பிரபஞ்சத்தினுடைய நியதி அது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் முழுமையான நம்பிக்கையோட முதல்ல கொடுக்கணும் உழைப்பை, அதுக்கு தேவைப்படுற விஷயங்களை, அவேர்னஸை, பொருளை பற்றின அவேர்னஸை, இன்கம் பற்றின அவேர்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் பலன் கிடைக்கும். பலன் எனக்கு கிடைக்கல அதனால நான் கொடுக்காம போறேன், பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா இது நடக்காது. இதுவும் ஒரு அறியப்படாத ஒரு உண்மைதான். எல்லா பிசினஸ் மாதிரி, மற்ற தொழில்கள் மாதிரி, எல்லா தொழில்கள்லையும் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுனா அதுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கும். ஒரு சில பிசினஸ்ல மெக்கானிக்கலா இருந்தா கூட பிசினஸ் வளர்ச்சி அடையும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுல நீங்க மெக்கானிக்கலா இருந்தீங்கன்னா, பிசினஸ் மைண்ட் மொத்தமே இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா ஜெயிக்கிறது சிரமம். இது ஒரு அறியப்படாத உண்மை. முழுக்க எவ்வளவு தூரம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, ஒரு பெண் தொழில் முனைவோர் நம்மளை நம்பி வந்தாங்கன்னா அவங்க கூட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். வயசு கூடுன அல்லது குறைஞ்ச பல விதமான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை பூரா இணைக்கிற தொழில் பண்றோம். அப்படிங்கிறப்போ நமக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க கூட இருக்கிறப்ப பண்ணிக்கிட்டு அவங்க கூட நெருக்கமா, ஒரு எல்லைக்கு உட்பட்டு நெருக்கமா இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஏரியா. ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணினா தான் நெட்வொர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அறியப்படாத உண்மை இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு மாதிரியான வேலை மாத்திரம் தான் நம்ம இங்க இருக்கு. என்னது? ஆள் சேர்க்கணும், பொருளை சேல்ஸ் பண்ணணும், 2 தான் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, நீங்க பரிணாமம் அடைய உங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை மாறிக்கிட்டே இருக்கும். அதை மாத்துறது நீங்களா இருக்கணும். அதுதான் முக்கியம். இது ஒரு அறியப்படாத உண்மை. 2 பேரை சேர்த்து விட்டுருவாங்க அல்லது 2 பேரை பிசினஸ்குள்ள கொண்டு வந்துருவாங்க, பொருள் எல்லாம் நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க, வருமானம் ஏதோ ஒரு அளவு கிடைச்சிட்டே இருக்கும். இவங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடரா? இல்ல. அவங்களுக்கா தெரிஞ்சு, தன்னுடைய நிலையை அறிஞ்சு, ஒரு பேசிவ் இன்கம் எடுக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்து தன்னுடைய வேலையை பரிணாமம் அடைய வைக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பரிணாமம் அடைய வச்சாங்கன்னா நிறைய சேல்ஸ்மேன்ஸை கிரியேட் பண்றது, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது, ஃபர்ஸ்ட் கஸ்டமரை கூட்டுறது, அடுத்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரா மாத்துறது, அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குறது, அடுத்து அவங்கள லீடர்ஸா மாத்துறது, லீடர்ஸை லெஜண்ட்ஸா மாத்துறது. இது எல்லாம் பரிணாமம் அடைஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற உண்மை தெரியாம போறது. 5வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எடுத்த உடனே வந்த உடனே அப்படியே பணம் சம்பாதிச்சிடலாம், பணத்துக்காக மட்டுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அறியப்படாத உண்மை என்னன்னா, பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா இங்க பணம் கிடைக்கவே கிடைக்காது. பணத்துக்காக தான் வேலை செய்ய வருவோம், ஆனா பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா இங்கே பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த உண்மை நம்ம அறியாமலே இருப்போம். அப்ப எதுக்காக சார் வேலை பார்க்கணும்? நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ற எண்ணத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பொருள்களை கொடுக்குறீங்கன்னா அதன் மூலமா அவங்க சரியாகணும்.
அக்ரிகல்ச்சரலுக்கு கொடுக்குறீங்கன்னா அதன் மூலமா விவசாயிகளினுடைய வருமானத்தை உயர்த்தணும், விலை பொருள்களினுடைய அளவை கூட்டணும். அழகு சாதனத்தை கொடுத்தீங்கன்னா அதன் மூலமா அவங்க அழகா இருக்கணும். இது போக லீடர்ஸா வரக்கூடிய நபர்களினுடைய குணாதிசயம், சாக்ரிஃபைஸ்னா என்ன, டேரிங்னா என்ன, தயக்கம் இல்லாம எப்படி அப்ரோச் பண்றது, பயம் இல்லாம எப்படி ஃபீல்டில் விளையாடுறது, மக்கள் கூட எப்படி நம்ம பழகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நபரா எப்படி மாத்தணும் அப்படிங்கக்கூடிய வாழ்வியல் முறையை கத்து கொடுத்தா தான் பணம் கோடி கோடியா கிடைக்கும். பணத்துக்காக நம்ம வேலை பார்த்தோம்னா நிச்சயமா பணம் கிடைக்காது. இது ஒரு உண்மை. இப்படிப்பட்ட உண்மை இருக்கிற இடத்துல நம்ம மக்களுக்காக ஹெல்ப் பண்ணி நம்ம அந்த ஆங்கிள் போயிட்டு இருக்கிறப்போ பணம் கொஞ்சம் கடன் இருக்கும், முடிச்சிருப்போம், கொஞ்சம் தேவைகள் இருக்கும், பூர்த்தி பண்ணியிருப்போம், கொஞ்சம் லக்ஸரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவோம், அதையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்போம், கொஞ்சம் சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்போம், அதையும் முடிச்சிருப்போம். இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பணம் நாம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் நெட்வொர்க்கில். இப்போ பணம் மொத்தம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பாரிச்சு கொடுக்கலங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அது வரைக்கும் இந்த பணத்துக்காக போராடிக்கிட்டே இருப்போம். ஐயோ எனக்கு இன்கம் வரல, இன்கம் இன்னும் ஜென்ரேட் ஆகல. எப்போ உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகலையோ அப்ப நிறைய நீங்க மக்களுக்கு கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். இன்னும் கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சர்வீஸை அதிகப்படுத்தணும், உங்களுடைய சேவையை கூட்டணும், இந்த நிறைய நபர்களுக்கு போய் சேரணும். கோடி கோடியா இந்தியாவில் மக்கள் இருக்கு. இந்தியாவில் உலக அளவில் இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியினுடைய சேல்ஸ் 11வது இடத்துல இருக்கு. இதை எப்படி முந்தி கொண்டு வர்றது, 11வது இடத்துல இருந்து 10வது இடத்துக்கு எப்படி கொண்டு வர வைக்கிறது? நிச்சயமா அதுல நம்ம பங்களிப்பு இருக்கு. யாரோ பண்ணுவாங்க இல்ல, நான் என்ன பண்ண போறேன், இந்த எண்ணம் ஒவ்வொரு லீடருக்கும் இருக்கணும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம், அறியப்படாத உண்மைகள். அடுத்தடுத்த இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.